ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர் சங்கங்களுடன் இன்று கருத்து கேட்க பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் இயங்கி வரும் அரசு மற்றும் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்து தற்பொழுது பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது குறித்து தமிழக அரசு ஆலோசித்தது. இந்நிலையில் அந்த தேர்வு நடத்துவது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் அது திரும்ப பெறப்பட்டது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர், தொடக்கக்கல்வி இயக்குனர் உள்ளிட்ட கல்வி அதிகாரிகள் கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்தது. அதில் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு எப்படி தகுதி தேர்வு நடத்துவது, தேர்ச்சிக்கான மதிப்பெண்களை எப்படி வைப்பது உள்ளிட்டவை ஆலோசிக்கப்பட்டன. மேலும் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்ட பிறகு தேர்வு நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை கல்லூரி சாலையில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அனைத்து ஆசிரியர் சங்கங்களையும் அழைத்து அவர்களிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கருத்து கேட்க இருக்கிறார். இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.